வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆரியப்பட்டா மெமரி அண்ட் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம். டே 33. இன்னைக்கு புதன்கிழமை. இன்னும் ஒரு 2 நாள் நம்மளுடைய வகுப்பு going to end. My dear friends, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் 30 days வரைக்கும் வண்டி எந்த வேகத்துல வந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த ரிமைனிங் 5 days, இந்த பாஸ்ட் 5 days கிளாஸ் தான் மெயின். ஆனா இந்த 5 days கிளாஸுக்காக 35 days நம்மள பொறுமை காத்திருக்க வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் ஒரு விதைய விதைக்கிறதுக்கு முன்ன அந்த களப்பணி, அந்த ஃபீல்ட பக்குவப்படுத்துறது, பதப்படுத்துறது, உலர்றது, நீர் பாய்ச்சறது, உரம் போடுறது, அதெல்லாம் செஞ்சு கடைசியா அது ஒரு பதத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் விதைக்கிறது. சரிங்களா? அதுதான் இப்ப செய்யறோம். நவ் சீடு விதைக்கப்படுகிறது, விதை விதைக்கப்படுகிறது. ஓகே, நம்ம வேற எதுலயும் இங்க டைம் வேஸ்ட் பண்ண போறதில்ல. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் ப்ரீசியஸ் இந்த 3 டேஸ்மே. அதுல இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி 65 வரைக்கும் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். 65 அப் டு 65 நம்பர்ஸ், டிஜிட்ஸ், நம்ம இமேஜஸ், அதுக்கு பிக்சர் என்னன்றத பார்த்தாச்சு. இப்ப 66க்கு போலாம். 6 6 ஜே ஜே 2 ஜே போட்டா போதுங்க. எதுக்கு போடலாம்? ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஜான்சன் அண்ட் ஜான்சன் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. இந்த இயர்பட்ஸ்ல இருந்து குழந்தைங்களுக்கு உண்டான சோப்பு, ஆயில், பவுடர், அதோட எக்ஸெட்ரா, அது கிட்ஸ் ரிலேட்டட், இது எல்லாமே அந்த கம்பெனில வரும். அப்போ அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஜே 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 அண்ட் ஜே 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 ஜான்சன் அண்ட் ஜான்சன், அதுதான் இங்க நம்ம கொண்டு வரோம். ஜே ஜே 2 ஜே 2 6 66 ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்னு போட்டு ஜே ஜேன்னு போடுங்களேன். இதுல கேள்வியெல்லாம் ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாதீங்க. என்ன சார் ஜான்சன், இதுல இடையில அச்சு வருது, என் வருது, இதெல்லாம் வருதுன்னு இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஜேவும் அந்த ஜே மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இதுல ஒரு ஜே, இங்க ஆக்ரோனிம்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, ஜே ஜே. 67க்கு போயிட்டோம். ஜே சி, ஜாக் ஃப்ரூட். ஜே சி, ஜேஏசிகே, ஜாக். அப்போ ஜே சி தான் நமக்கு தேவை. பின்னாடி கேவும் 7A தான் நமக்கு தேவையில்ல. ஜே சி, ஜெசி, ஜாக் ஃப்ரூட். 67 68 68 என்ன கொண்டு வரலாம்? யாராவது சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. நிறைய வச்சிருக்கேன். அதுல எது உங்களுக்கு கொடுக்கறது நான் யோசிக்கிறதுக்கு உங்களோட ஐடியாஸ். 68
என்ன அது சார் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் ஜவஹர்லால் 68ங்க. ஜேஎஃப் வரணும், ஜேவி வரணும். என்ன சார்? இப்போ ஷேவிங் கிரீம் வருதா? ஓகே சார். ஷேவிங் கிரீம் SHV வருதா? நான் அதை விட வேற ஏதாவது உங்களுக்கு ஃபேவரா கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். இப்ப ஜெஃப்ரி ஆர்ச்சர், வேற எதுவும் கிடைக்கல. நான் அப்புறம் சார் ஜாவ்லின் த்ரோ. வெரி குட், அது கரெக்ட். இதுக்குதான் உங்களை கேட்டேன். வெரி குட். இன்னும் இருக்கு, வாங்க இன்னும். ஜாவ்லின் த்ரோ. அப்புறம் சார் ஈஸியா சிவா. ஓகே, இது நான் இங்க கொண்டு வர மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ரிலிஜியஸ் இதுல என்ன நீங்க சிவாவை கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னு வந்துடக்கூடாது. அதுக்காக தான். கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட். பட் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம். மத்தவங்களுக்கு ஏன் நம்ம கொண்டு போய் அதை கொண்டு வரணும்? அதுக்காக. வேற சரிங்க. ஜனவரிங்க ஐயா. மறுபடியும் ஜே என்ன வந்துருச்சுங்க, அதனால இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? ஷேவிங் கிரீம். SHV. சார் எஸ். சார் மட்டும் கேக்குது. இல்ல, இது ஜஸ்டிஸ். JS வருது பாருங்க. என்ன ஆச்சு? 68க்கு வந்துட்டோம். இன்னும் தடுமாறக்கூடாது. ஓகே, இதுல டைம் வேஸ்ட் பண்ணா நீங்க இதை வைங்கப்பா. ஷேவிங் கிரீம், ஷேவிங் லோஷன், ஓகே, ஷேவிங் பிளேட், எது வேணாலும் வச்சுக்கோங்க. SHV. ரைட். 69 ஜீப். வேண்டாம். 68க்கு ஷேவிங் கிரீம் எடுத்துருங்க. செஃப் வச்சிருங்க. செஃப், CHEF, செஃப். சோ 68க்கு செஃப், 69க்கு ஜீப், JP, ஜீப், JP, ஜீப். 69. 70 கேஸ் ஸ்டவ், GS, கேஸ் ஸ்டவ். உங்க கிச்சனை பார்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ். ஓகே, இன்னைக்கு 66 வந்து 70 வரைக்கும் வந்தோம். 66 JJ, 67 ஜாக் ஃப்ரூட், 68 செஃப். செஃப் சொல்லலாம். ஓகே, அது போதும், அதோட இருக்கட்டும். 69 ஜீப், 70 கேஸ் ஸ்டவ். ஓகே, ரைட். அடுத்தது 71 கேட், CT, கேட், CAT, கேட். Cக்கு 7, Tக்கு 1,
cat. 72 can, water can, oil can, candle, எப்படினாலும் வைக்கலாம். நமக்கு தேவை CN, can. கேண்டில் வேணா கேண்டில் வைங்க, கேன் வேணா கேன் வைங்க. உங்களுக்கு ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஆனா எது எடுக்கிறோமோ அதுதான் பர்மனன்ட். கேன், CN, கேன். 73 CM, கேமரா. 73 CM, கேமரா. 74 car, 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 CR, car, CR, 74. 75 calculator, CL, calculator. 76 cashew nut, CSH, cashew nut. 76 cashew nut. 77 coconut, CC, coconut. 76 cashew nut, 77 coconut. 78 coffee, CF, coffee. 79 cap, CP, cap. 80 fuse carrier, FS ங்க. FS நமக்கு தேவை. 80 fuse carrier. உங்க வீட்டுல மெயின் போர்டுல மாட்டிருக்கல, கழட்டி போட்டு fuse carrier. 80, right? 70 to 80 வரலாம். 71ல இருந்து 71 cat, 72 can, 73 camera, 74 car, 75 calculator, 76 cashew nut, 78 coconut, 77 coconut, 78 coffee, 79 cap, 80 fuse carrier. 81 என்ன சொல்லலாம்னா, இப்போ 71 கேட்டு, 41 ரேட்டு, இப்படி அதுலயே கொண்டு வந்ததுனால 21 நெட்டு, நோட்டு, நோட்டு, மேட், ரேட், லோட்டஸ் அப்படியே வந்ததுனால 81க்கு ஃபேட், FAT, ஃபேட். இவ்வளவு குண்டா ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். நல்ல ஃபேட், கொழு கொழு கொழுன்னு இருக்கிற ஒரு ஆள் நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஃபேட், FT, 81 ஃபேட். 82 FN ஃபேன். FN ஃபேனான்னு கேட்கக்கூடாது, இடையில ஏ போட்டுக்கும். FAN ஃபேன்.
82 fan. 83. Foam. 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 FM. Foam. அப்படியே foam நல்லா ஃபார்ம் பண்ணி வைக்கல. Foam. 83. 84. Fire. Fire. Roop. Fire. 84. 85. File. File. உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் வச்சிருக்கிற ஃபைல் யூஸ் பண்ணிக்காங்க. FL. File. 85. File. 86. Fish. FSH. Fish. Fish. 87. Fig. Fig. அத்திப்பழம். Fig. FIG. $88. 2 8 வரணும். VVD Gold. VVD Gold கோகனட் ஆயில் பிராண்ட் இருக்குல்ல, VVD Gold. அந்த VV தான் நமக்கு தேவை. 88. VVD Gold. தேங்காய் எண்ணெய். நான் விளம்பரம் எல்லாம் பண்ணவில்லை. VV. அது எப்படி JJன்னு எடுத்தோமோ அது மாதிரி இங்க VVன்னு எடுத்துக்கலாம். VV 88. VVD Gold. கோகனட் ஆயில். 88க்கு அது. 89. Vapor. 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 Vicks Vapor. அந்த விக்ஸ் டப்பா கூட நினைச்சுக்கோங்களேன். விக்ஸ் வேப்பர். அந்த VP மட்டும் நமக்கு தேவை. VP. விக்ஸ் வேப்பர். விக்ஸ பிராக்கெட் பண்ணிக்கோங்க. வேப்பர். ஏன்னா இல்ல வேப்பர் ஆவி ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. வேப்பர் ஏதோ ஒண்ணு போட்டுக்கோங்க. எனக்கு தேவை VP. 89. 90. பஸ். BUS. பஸ். BS. B for 9, S for 0. 90க்கு பஸ். So 81ல இருந்து 90 வரைக்கும் சொல்லிடுறேன். 81 fat. 82 fan. 83 foam. 84 fire. 85 file. 86 fish. 87 fig. 88 VVD Gold. Coconut oil. 89 vapor. 90 bus. BS bus. 91 bat. Bat. நீங்க டென்னிஸ் பேட், கிரிக்கெட் பேட் ஆர் பேட் வவால் எதை வேணாலும் வச்சுக்கலாம். BT பேட். உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நீங்க வச்சிருக்கலாம். 92 banana. BN. Banana. 93
pomegranate, PM, pomegranate, 9-3, P9M3, pomegranate. இங்கெல்லாம் பழமா வருது. 94, பார்க், பார்க் உங்க ஊர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற பார்க். 94 பார்க். 95 balloon, balloon, BL, balloon. 96 நான் ஒரு ஃபன்னியா இருக்கட்டுன்றதுக்காக இதை பஜ்ஜின்னு வச்சிருக்கிறேன். BJ, பஜ்ஜி. சாப்பிட்றதுன்னா ஈஸியா அசோசியேட் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் பஜ்ஜி சுட சொன்னா இந்த மாதிரி 96 சுட்டு கொடுங்கன்னு கேட்டுருங்க. ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். பஜ்ஜி. BJ 96. 97 bag, 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 school bag, handbag, ஏதோ ஒரு பேக். 97 BG. 98 நம்மள அடிக்கடி திட்டுவாங்க, பஃபலோ, BF, பஃபலோ. 98 buffalo. 99 last one, BB, baby, baby, BNB, baby. 99. That's all. 100 கிடையாதுங்க, ஏன்னா 100 3 digits. So 2 digits. 01 ல இருந்து 99 வரைக்கும் 2 digits over. இப்ப 91 ல இருந்து 99 வரைக்கும் ரீகேப் பண்ணிடுறேன். 91 bat, 92 banana, 93 pomegranate, 94 park, 95 balloon, 96 bhaji, 97 bag, 98 buffalo, 99 baby. Okay, நல்லா யோசிச்சு 99 வரைக்கும் ஆக்சுவலா பிகாஸ் ஆஃப் ஏன்னா நீங்க நிறைய கேட்டதுனால நான் இதை மட்டுமே இந்த வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்க வேண்டியது. பட் இதையே நான் ஒரு 3 daysல கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இது உங்களை ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு இது பண்ணேன்னா இதுக்கு எக்ஸாக்டா எனக்கு 1 week வேணும். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நான் இதுக்கு ஒவ்வொரு வீக் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா நம்ம 3 மாசம் கிளாஸ் கண்டினியூ போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப 400 பேர் வந்தவங்க லைவுக்கு, அதுக்கப்புறம் இப்போ 100+ இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கடைசியா போக 10 பேர் வந்துட்டு இருப்பாங்க. நானும் தனியா உட்காந்துட்டு உங்க கூட பேசிட்டு இருக்கணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றதுக்காக தான் கொஞ்சம் டைமை குறைச்சு சப்ஜெக்டா அதிகப்படுத்துறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்க. இப்ப 99 வரைக்கும் டிஜிட்ஸ் சார், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதுக்குதான் சொன்னேன், எதை சொல்றதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. அதை நான் செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். என்னாலேயே பண்றப்போ உங்களால முடியும்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்றும் பெரிய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு என்ன சொல்லலாம், அது அந்த அளவுக்கு ரொம்ப லாயர் இதுதான். அப்படி இருந்து நம்மளாலேயே இதெல்லாம் முடியுன்றப்போ உங்களால எல்லாராலையும் முடியுங்க. ஒன்லி திங் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான் விஷயமே. சரிங்க. அது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இதுல நான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம், இல்ல லிம்கா ரெக்கார்ட் பண்ணோம், இல்ல அட்லீஸ்ட் என்னை மாதிரி இதாவது பண்ணணும், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். மேல 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 வந்துகிட்டே இருக்கு. ஓகே, சரிங்க. இதுக்கு மட்டும்தான் நான் இதுன்னா இப்ப நான் வந்து இப்ப இந்த டிஜிட் சொல்லிட்டேன்ல, இனிமேல்
இந்த இயர்ஸ் எல்லாம் எப்படி இதை படிக்கிறதுன்னு நான் அடுத்த கிளாஸ் இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்குள்ள இதே ஒன்று அதையும் சொல்லி கொடுத்துறேன். சோ இந்த நம்பர்ஸ் டிஜிட்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எப்படி யூஸ் பண்றாங்கறத சொல்றேன். ஆனா ஒரு சிம்பிளா ஒரு கதை சொல்றேன், இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, தோசைய ஒரு ஜாருக்குள்ள போட்டு ஒரு கோல்டு பிளேட்ல வைக்கிறோம். அது மெல்ட் ஆகி உருகிடுச்சு. இவ்வளவுதான் கதை. நல்லா மறுபடியும் சொல்லிட்டேன். தோசை ஜார்ல போட்டீங்க, அத கோல்டு பிளேட்ல வச்சீங்க, அது மெல்ட் ஆயிடுச்சு. எது? தோசை ஜாரு எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. கோல்டு பிளேட் அப்படியே தான் மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நமக்கு தேவை. இவ்வளவுதானே? சரி, யாராவது ஒருத்தர் லைன்ல வாங்க, டக்குன்னு வாங்க பாப்போம். ஹலோ சார், சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன், இத நான் இப்ப சொன்னதுல இருந்து ஏதாவது புரிஞ்சுதா? சார் இது பிக்சரா விசுவலைஸ் பண்ணா அதான் தோசைய ஜார்ல போட்டு கோல்டு பிளேட்ல வச்சு அது மெல்ட் ஆயிட்டு. அவ்வளவுதான். அது பண்ணிட்டீங்களா? இது தர வந்துட்டீங்களா? ஆமா. ஓகே, இப்ப தோசைக்கு நேரா கீழே நம்பர் எழுதுங்க பாப்போம் டக்குன்னு. தோசைக்கு என்ன நம்பர் டிஜிட்ஸ்? டி என்னாச்சு? தோசா. ஓகே சார், தோசா. அதுக்கு என்ன டிஜிட்? 10. 10 10. ஓகே, ம். அப்புறம் ஜார் ஜே ஆர், ஜே ஃபார் 6, ஆர் ஃபார் 4. 64. எழுதுங்க. 64. அப்போ 1064ங்களா? ஆமா. மேல ஒரு புள்ளி வச்சு சி போட்டுடலாம். டிகிரி சென்டிகிரேட், டிகிரி செல்சியஸ். ஓகே. எது தெரியுங்களா? கோல்டோட மெல்டிங் பாயிண்ட். அது பின்னாடி வருது, கோல்டு மெல்ட் வந்துருச்சுங்களா? ஓகே சார். 1064 degrees Celsius is the gold Gold melting point of gold. ஓகே சார். இவ்வளவுதான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கோல்டோட மெல்டிங் பாயிண்ட், அயன், இந்த காப்பர், இப்படி ஒண்ணுக்கும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது அங்கேயும் அதை இங்கேயும் மாத்தி போட்டுருவோம். ஓ ஓகே சார். ஆனா தோசை ஜாரு கோல்டு பிளேட் வந்ததுன்னா இது மட்டும்தான் நிக்கும். இது புரிஞ்சிருச்சுங்களா நான் சொன்ன கான்செப்ட்? புரிஞ்சுது. எப்படி படிக்கலாமா நம்பரை? டிஜிட்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா? சூப்பர் சார். சார் ஒரு டவுட், நீங்க ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு 50 நம்பர் நேம்லாம் ஞாபகம் வச்சிங்களா? அதுவும் இதே மெத்தட்ல இது பண்ணீங்களா இல்ல? வேற என்ன, இதுதான். ஓகே சார். இது இன்னும் பின்னாடி அதே எப்படி சொல்றேன். ஆக்சுவலா இதை மட்டும் சொன்னேன்னா எனக்கு இன்னைக்கு 15 days வேணும்ன்றதுக்காக நான் வேகமா போறேன். ஓகே, நீங்க மீட் பண்ணுங்க. இன்னும் ஒருத்தங்க யாராவது வரட்டால இன்னொரு இது கொடுக்குறேன் உங்களுக்கு. எனிஒன் ப்ளீஸ் கம். நான் இப்ப சொல்ற பிக்சரை நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறேன். வாங்க வாங்க சீக்கிரம். ஹலோ சார். வந்துட்டீங்களா? விஜயலட்சுமி, மணச்சநல்லூர் சார். வாங்க வாங்க. நான் இப்ப சொல்றதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். சரிங்களா? சார். விவிடி கோல்டு மூவில அட்வர்டைஸ்மெண்டா வருது. நல்லா பாருங்க. விவிடி கோல்டு ஃபர்ஸ்ட் அதுதான் வரணும். விவிடி கோல்டு எதுல அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சரா தெரியுது? மூவில பிக்சர் மூவில தெரியுதுங்களா? அப்போ அத தூக்கி ஒரு பேக்ல போடுறோம். அத தூக்கி ஒரு பேக்ல போட்டோமா? பேக். இந்த பேக்ல இருந்து உங்களுக்கு இது என்ன கொடுத்திருப்பேன்? ஓகே, பேக்ல இருந்து உங்களுக்கு கொடுத்தது நான் திடீர் பேட்ச் மாத்தி கொடுக்கறதால அதனால குழப்பம் வந்துருச்சு. ஓகே, பேக்ல இருந்து ஒரு மக்கு வெளியே வரும். அதாவது விவிடி கோல்டு மூவில தெரியுது. இதை எடுத்து ஒரு பேக்குள்ள போடுறீங்க. பேக்ல இருந்து இப்ப என்ன வருது வெளியா? மக்கு.
மக்குக்குள்ள கை விட்டு பார்த்தா எல்லாம் சாகோ ஃபுல் பண்ணி வச்சிருக்கு. மக்கு ஃபுல்லா Okay. சாகோ. சாகோ. அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க கதை. மறுபடியும் நான் சொன்ன கதை சொல்லுங்க. விவிடி கோல்ட மூவில பிக்சரா காமிக்கிறாங்க. அத ஒரு பேக்ல தூக்கி போடுறோம். அத கைய விட்டு எடுத்தா மக்கு மக்கா மக்கு வருது. ம். மக்குக்குள்ள சாகோ இருக்கு. சாகோ இருக்கு. இவ்வளவுதான். இந்த ம். கதையை நல்லா ஞாபகம் வச்சுட்டோமா? இப்போ விவி கீழே எழுதுங்க. இப்ப நம்பர் விவிடி கோல்டுக்கு என்ன நம்பர் டிஜிட்ஸ்? 88 சார். ஓகே. மூவில தானே காட்டுனாங்க. அடுத்து மூவிக்கு என்ன நம்பர் எழுதுங்க? 38. எழுதிட்டீங்களா? இத தூக்கி ஒரு பேக்ல போட்டீங்க. பேக்கோட நம்பர் பாருங்க 97. 97. போடுங்க கீழே. பேக்குக்குள்ள இருந்து வர்றது மக்கு. மக்கு 37. எழுதிருங்க கீழே. எஸ் சார். அதுக்குள்ள இருக்கிறது சாகோ 07. சாகோ 07. அவ்வளவுதான். இது K7ஓட நம்பர். ஐயா நினைச்சேன். இதுதான் சந்தில சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ ஒரு போன் நம்பரை எப்படி இல்ல இவ்வளவுதாங்க. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு சார். சூப்பர் சார். இவ்வளவுதாங்க. இப்படிதான். இது மாதிரி நிறைய இருக்கு. நான் இதுல பிராக்டிஸ் கொடுத்துட்டு இதுவே டைம் ஆயிடும். ஓகே, மீட் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்னேன்? விவிடி மூவில இருக்கு. மூவிய பேக்ல போட்டோம். பேக்ல அந்த மக்குக்குள்ள சாகோ. இது ஷார்ட் டைம்ல இப்ப என்கிட்ட 10 பேர் அவங்களோட மொபைல் நம்பர் சொன்னாலும் 10க்கும் 10 கதை தயாரிச்சிருவேன். 10 கதைக்கும் நான் 10 மொபைல் நம்பரையும் ரீகால் பண்ணி எழுதி சொல்ல முடியும். அப்ப 100 டிஜிட்ஸையும் ஒன் ஸ்ட்ரெச்ல என்னால சொல்ல முடியும். இதுக்கு நான் ஒன்னும் மணிக்கணக்குல நாள் கணக்கா பிராக்டிஸ் எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எகைன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட். இப்படிதாங்க. இதை நான் கத்துக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டா இதுதான் யூஸ். வித்தவுட் நோட் பென் நீங்க மொபைல் நம்பர் எழுதலாம். எந்த இயர்ஸ் இருந்தாலும் ரீகால் பண்ணலாம். இப்போ இந்த ஜாரு தோசை ஜாருன்னு சொன்ன இந்த மாதிரி அந்த நம்பர்ஸ பிக்சரா மாத்தலாம். இப்படி இது மல்டிபிள் எத்தனையோ இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காத நம்ம எப்பயும் பண்ற மெத்தடே பண்ணிட்டு நம்ம அப்படியே கடந்து போயிட்டு இருக்கோம். ஆமா ரைட்? அதை மாத்துங்க, மாத்தலாம். ஓகே, போதும். இதோட நான் டிஜிட்ஸ் நிறுத்துகிறேன். ஏன்னா இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நான் இதுலயே டைம் எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் பிரீத்திங்க்கு டைம் வேணும். இப்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு டாபிக்ஸ் இப்ப எடுக்கலாம். ஓகே, இதோட இதை நிறுத்திக்கலாமா? இதை பத்தி ஏதாவது டவுட் இருந்தா அதெல்லாம் பின்னாடி அப்புறம் வாங்க. அதான் அடுத்த டாபிக்ஸ் போலாம். எல்லாம் கொஞ்சம் அப்படியே இதுல இருந்து மீண்டு வந்துருங்க. இதுக்கு மறுபடியும் பழைய எதுக்கு போக கூடாது. ஓகே, இடையில ஒரு சின்ன கமர்ஷியல் ஆடு. நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பேன். 5 AM கிளப், 5 AM இன்டலெக்சுவல் ஜேர்னி, 5 days இன்டலெக்சுவல் ஜேர்னி இந்த வருடம் நியூ இயர் அன்னைக்கு துவங்கப்படுகிறது. 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் 6 மணி வரை நம்மளுடைய ஜூம் தளத்தில் தினமும் 5 நாளைக்கு தொடர்ந்து 1 hour செஷன் இன்டலெக்சுவல் ஜேர்னி. ஆக்சுவலா இந்த மெமரியை எடுத்துட்டு இருக்க மாட்டேன். உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஆட்டிடியூடு இன்னும் கொஞ்சம் இப்ப இதுல இங்க பார்த்தது இன்னும் கொஞ்சம் அடிஷனல். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். 5 days இன்டலெக்சுவல் ஜேர்னி. ஒவ்வொருத்தருக்குமே இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 8 மணி வரைக்கும் தூங்குறவங்கள 4:30 மணிக்கு எழுப்ப வைக்கிறது. 4:30 மணிக்கு எழுந்திரிச்சாதான் 5 மணிக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது, ஒன்ஸ் அவங்கள அந்த பழக்கப்படுத்துறதுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனையே இந்த லேட்டா எழுந்திரிக்கிறது மட்டும்தான். அதுல கேரக்டர்ல மாத்தணும், ஹேபிட்ல கொண்டு வரணும், தாட்ஸ்ல கொண்டு வரணும், ஆக்ஷன்ல கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கேன். அதுல யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் நான் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. நம்ம அதை பத்தி டீட்டெயில்ஸ் டிஸ்கஷன் வேற ஏதாவது யாருக்காவது வேணும்னா கால்மி. அப்புறம் இப்பதான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கூட எத்தியோப்பியால இருந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எனக்கு மெசேஜ் பண்றாங்க. அவங்கவுங்க இதே வரவேற்கிறோம்.
வரிசையில் இப்ப யாரெல்லாம் யூடியூப் இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்க எல்லாம் இப்பதான் நம்பரே என்ன சொல்லிட்டேன். அதுல அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் அனுப்புங்க, தொடர்புக்கு வாங்க. ஓகே, வரவேற்கிறோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த ப்ரோக்ராம். ரைட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து செகண்ட் ஹாஃப் போயிட்டோம். எல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்காந்து ஒரு டீப் பிரீத் பண்ணுங்க பாப்போம். நல்ல டீப் பிரீத். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இப்போ புதுசா உங்களுக்கு இன்னொரு ஃபைல் சிஸ்டம் தரப்போறேன். இது ரொம்ப சின்ன ஃபைல், 10 ஃபைல்ஸ் தான். இந்த ஃபைலை இன்னைக்கே அப்ளிகேஷன் பண்ண போறோம். பாருங்களேன், எல்லாமே இன்னைக்கு வேக வேகமா தான் போவோம். 10 ஃபைல்ஸ் தரப்போறேன். இந்த 10 ஃபைல்ஸையும் நான் இப்ப சொல்ல சொல்ல நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டே வரீங்க. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் ஒரு காரை பாருங்களேன். உங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற காரோ அல்லது பக்கத்து வீட்டு காரோ, பக்கத்து வீட்டு கார், CAR கார், ஏதோ ஒரு காரை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்களேன். கார் பாக்குறீங்க, முன்னாடி இருந்தா முன்னாடியே பாத்துருங்க. ஒரு காரை இப்ப பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் காரை பாத்துருங்க. இப்ப அதுல முதல்ல பாக்குறது நம்பர் பிளேட். நம்பர் பிளேட் பாத்துட்டீங்களா? அடுத்தது ஹெட்லைட். ஹெட்லைட்ட பாருங்க, பெரிய டூம் வச்சு, பல்ப் வச்சு ஆன் பண்ணி கூட பாருங்க, நல்லா வெளிச்சமா போகுதுன்ட்டு. ஹெட்லைட். அடுத்தது அப்படியே காரோட பேனட்டுங்க. பேனட்னா என்னன்னு கேட்க கூடாது. முன்னால அந்த இன்ஜின், பேட்டரி, ரேடியேட்டர் எல்லாம் கவர் பண்ணி ஒண்ணு இருக்கும். அதை தூக்கி அப்படியே நேரா நிறுத்தி வச்சுட்டு தான் உள்ளுக்குள்ள ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுவாங்க, பேட்டரி செக் பண்ணுவாங்க, மறுபடியும் அதை கீழே இறக்கிட்டு ஒரு லாக் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு நாள் அதை பார்ப்பாங்க. ஓகே, காரோட பேனட் அதை பார்த்துட்டீங்களாப்பா? ஓகே, அப்படியே ஃப்ரண்ட் கிளாஸ் போங்களேன். பேனட்டுக்கு மேல இருக்கு காரோட ஃப்ரண்ட் கிளாஸ், பார்த்துட்டோமா? ஓகே, அப்படியே அதுக்கும் மேல போலாம். கார் டாப், காரோட மேல் பார்ட், நோ கேரியர், ஒன்லி முழுக்க இருக்கு. அப்புறம் அப்படியே உள்ள வந்துட்டோம். காருக்குள்ள வந்தாச்சு. இப்ப ஸ்டியரிங். அடுத்தது டிரைவர் சீட். ஸ்டியரிங்க்கு முன்னால டிரைவர் சீட். அப்புறம் இங்க கியர், கியர் போடுறது. எங்க வண்டி ஆட்டோ கியர்னு சொல்ல வேண்டாம், அப்படின்னாலும் ஹேண்ட் பிரேக். ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல என்ன இருக்கோ அது அது. அப்புறம் அப்படியே பேக் சீட். பேக் சீட்டுக்கு பின்னால ஸ்பீக்கர் 2 பக்கம் வச்சிருக்கு. ஒரு காலில் இருக்கும், இல்லைனாலும் வச்சுக்கோங்க ஸ்பீக்கர். அவ்வளவுதாங்க. நான் சொன்னதை அப்படியே பாத்துட்டீங்களா? நான் சொன்ன ஆர்டர்ல யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன பிக்சரை என்னென்ன பாத்தீங்க? அர்ணா சிவன் சார், சென்னை. கார், ஃபுல் கார். அதுக்கப்புறம் கார் வேண்டாம், கார் மொத்தமாவே இருக்கு. இப்போ அதை விட்டுறலாம். கார்ல இருக்கிற பார்ட் தனித்தனியா சொல்லுவோம். நம்பர் பிளேட், ஹெட்லைட், ஓகே, பேனட், ஃப்ரண்ட் கிளாஸ், கார் டாப் அண்ட் Super. ஸ்டியரிங், டிரைவர் சீட், ஓகே, கியர், ஓகே, பேக் சீட், ஸ்பீக்கர். ஓகே, தட்ஸ் ஆல். 10 ஃபைல்ஸ் படிச்சிட்டோம். இதாங்க, எழுதிக்கோங்க பார்க்கலாம். எல்லாருமே எழுதிக்கலாம். கார் ஃபைல்ஸ்னு ஹெட்டிங் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் பிளேட், செகண்ட் ஒன் ஹெட்லைட், தேர்ட் ஒன் பேனட். ரொம்ப வேகமா போருமோ? மெது வரேன். நம்பர் பிளேட், ஹெட்லைட், பேனட். இப்போ ஃபோர்த் ஃப்ரண்ட் கிளாஸ், ஃபிஃப்த் கார் டாப், 6
ஸ்டியரிங். 7 டிரைவர் சீட். 8 gear rod. 9 back seat. 10 speaker. Okay. ரெடியாச்சு. இப்ப நான் ரேண்டமா கேட்கிறேன், மனசுக்குள்ளே ஆன்சர் பண்ணிக்கோங்க. 6 9 3 ஃப்ரண்ட் கிளாஸ் கண்டிப்பா 4ன்னு வந்திருக்கணும். கியர் ராட் 8. ஹெட்லைட் 2. ஸ்பீக்கர் 10. That's all. 10ம் இப்ப எல்லாரும் தரவு பண்ணிட்டீங்க. அவ்வளவு அந்த மாதிரி டைம் எல்லாம் கிடையாதுங்க. என்ன குழந்தையா நீங்க கை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு? விட்டா ஓடணும். ஓகே ரைட். இப்ப 10 தரவாயிடுச்சா? கார் ஃபைல்ஸ் ஓவர். இப்ப எல்லாருமே கண்ணை முடிக்கோங்க. நான் 10 ஃபைல்ஸ் இன்னொரு தடவை அப்படியே சொல்றேன், பிக்சரை பார்த்துட்டே வாங்க. நான் சொல்றத மட்டும்தான் நீங்க பிக்சரை பார்க்கணும். உங்களுக்கு படம் காட்டுறேன், நீங்க பாக்குறீங்க. You are going to see through your vision, inner vision, real eye, third eye. Operating your third eye. Now you are seeing number plate. அது என்ன கலர்ல இருக்கு அப்படியே பாருங்க. ஒயிட்ல எல்லோல இருக்கா அல்லது எல்லோல பிளாக்ல இருக்கா? எப்படி இருந்தாலும் சரி, மொத்தத்துல நம்பர் பிளேட்டை பாத்துருங்க. அப்புறம் அப்படியே ஹெட்லைட் பாருங்க, நல்லா பளிச்சுன்னு லைட் எரியுதான்னு செக் பண்ணுங்க. பார்த்தாச்சு. பேனட் திறந்துருந்தா மூடிருங்க. பேனட். ஃப்ரண்ட் கிளாஸ் எல்லாம் ஒரே டஸ்டா இருந்தா தொடச்சிடலாம். அதுக்கப்புறம் கார் டாப், கண்டிப்பா காக்கா என்னென்ன அதையும் போட்டு வச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டீங்களா? அப்படியே உள்ள வாங்க. ஸ்டேரிங் ரொம்ப திருப்பாதீங்க, லாக் ஆயிடும். அடுத்து டிரைவர் சீட்ல உட்காந்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை வச்சு கியர் ராட பாருங்க, இல்லைன்னா ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே பேக் சீட்டை திரும்பி அதுல ஒரு தட்டுங்க. சீட்டை தொடுங்க. தொட்டாச்சு. அப்புறம் அப்படியே ஸ்பீக்கர் பின்னால இருக்குது, அந்த ஸ்பீக்கரையும் பார்த்துட்டீங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஓவர். 10 ஃபைல்ஸ் தரவா இருக்கு. இப்போ ஃபைல் நம்பர் 1ல நம்ம ஒரு டாபிக் இன்னைக்கு கொண்டு வந்து உள்ள நுழைக்க போறேன். என்ன அந்த டாபிக் அப்படின்னா, உங்க கையில ஒரு இடத்துல அரிக்குதுங்க. அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு இச்சிங். இச்சிங். அது தாங்க இங்க பிக்சர். உங்க கையில ஒரு எறும்பு கடிச்சிருச்சுங்க, அந்த இடத்துல ஒரு மாதிரி இச்சிங், அதுதான் பிக்சர். ஃபைல் வந்து நம்பர் பிளேட். ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருந்து அசோசியேட் பண்ண போறோம். ஃபைல் நம்பர் பிளேட், பிக்சர், இச்சிங், ஆக்ஷன், ஸ்க்ரப்பிங். அந்த நம்பர் பிளேட்ல போய் நீங்க அப்படியே கையை அந்த அரிக்கிற இடத்த சொறியறீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஏதோ பிளேட் மாதிரி நீட்டிட்டு இருக்குன்னு கை அங்க. ஸ்க்ரப்பிங் அது ஆக்ஷன். ஸோ ஃபைல், பிக்சர், ஆக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைல் நம்பர் பிளேட், பிக்சர், இச்சிங், ஆக்ஷன், ஸ்க்ரப்பிங். சொறியறீங்க, அதான் ஸ்க்ரப். ஃபைல் நம்பர் 2க்கு போலாம். அப்படியே ஹெட்லைட். ஃபைல் நம்பர் 2. ஹெட்லைட் ஆன் பண்ணியாச்சு. முன்னால ஒருத்தர் நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தெரியும். நீல் டவுன் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதுதான் பிக்சர். ஃபைல், ஹெட்லைட், பிக்சர், நீல் டவுன், ஆக்ஷன், டான்ஸ் ஆடுறாரு. 2 கையும் தூக்கிட்டு டங்கு டங்குன்னு ஆடுறாரு. ஃபன்னியா பாத்துக்கோங்க, நீங்களே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்களேன். ஃபைல் நம்பர் 2, ஹெட்லைட், பிக்சர், நீல் டவுன், ஆக்ஷன், டான்ஸிங். ஃபைல் நம்பர் 3ங்க, பேனட். அதுவும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. கார் வந்து நீங்க ஒரு பீச் பக்கத்துல நிறுத்தி இருந்ததுனால நல்லா காத்தடிச்சு எல்லாம் புயல் காத்து மாதிரி அடிச்சது. ஃபுல்லா சாண்ட். பேனட் ஃபுல்லா சாண்ட். அவ்வளவுதான். அத பிக்சரா பாருங்க. சாண்டு,
பிக்சர். ஃபைல் பேனட் பிக்சர் சாண்ட் ஆக்ஷன் கிளீனிங். கிளீன் பண்றீங்க, சாண்ட் எல்லாம் கிளீன் பண்றீங்க, அது தேர்ட்ல. அப்படியே ஃபோர்த்துக்கு போயிட்டீங்க. ஃபோர்த் ஃபைல் பாருங்க, ஃப்ரண்ட் கிளாஸ் ஃபைல், ஃப்ரண்ட் கிளாஸ். அந்த கிளாஸ் எல்லாம் டஸ்டா இருக்கு. ஓகே, அந்த டஸ்ட் வைப் பண்றீங்க, அது பிக்சர். அப்ப ஆக்ஷன் என்ன தெரியுமா? யான். யான், கொட்டாவி வருது. நீங்க எப்பெல்லாம் உங்க ஃப்ரண்ட் கிளாஸ் இருக்கிற அந்த தூசியை துடைக்கிறீங்களோ அப்போ யான், அது ஆக்ஷன். சோ ஃபைல், ஃப்ரண்ட் கிளாஸ், பிக்சர், டஸ்ட், ஆக்ஷன், யானிங். யான், YAWN, யான். இதுதான் ஃபோர்த். ஃபிஃப்த் ஒன், கார் டாப். மேல பாருங்க, டிராபிக் லைட் சிக்னல் அப்படியே வச்சிருக்குதாங்க. டிராபிக் சிக்னல் அங்க வச்சாச்சு. கிரீன், எல்லோ, ரெட். ரெட், எல்லோ, கிரீன், அது அப்படியே தெரியுதா? இப்போ இது பிக்சர். ஃபைல், கார் டாப், பிக்சர், டிராபிக் லைட், ஆக்ஷன், கிரீன் லைட் சிக்னல் ஆகுது. கிரீன் லைட் சிக்னலிங், இது ஆக்ஷன். சோ 1 to 5 மறுபடியும் நான் ரீகேப் பண்றேன், பொறுமையா பண்றேன், கவனிச்சுக்கோங்க. 1, ஃபைல், நம்பர் பிளேட், பிக்சர், இச்சிங், ஆக்ஷன், ஸ்க்ரப்பிங். 2, ஹெட்லைட், பிக்சர், kneel down, action, dancing. 3, number plate, file, picture, sand, action, cleaning. 4, front glass, dust, picture, yawn, action. Yawn, கொட்டாவி, yawn, action. 5th ஃபைலுக்கு போயிட்டீங்க. கார் டாப்ங்கிறது ஃபைல், பிக்சர், டிராபிக் லைட், ஆக்ஷன், கிரீன் லைட் சிக்னல் ஆகுது. 5 வரைக்கும் வந்துட்டோமா? அப்படியே 6க்குள்ள போயிட்டோம். ஸ்டேரிங் போங்களேன், அதுல ரோ ரோவா குக்குன்னு சொல்றோம், அதுதான் பிக்சர். ஃபைல் வந்து ஸ்டேரிங், அப்படி இங்க ஒரு ரோ, அடுத்ததுல ஒரு ரோ, அடுத்ததுல ஒரு ரோ, 3 ரோ குக்கு உட்கார்ந்து இருக்குங்க. ஒவ்வொரு ரோலையும் 3 குக்கு, குயில். மேல 3, அடுத்தது 3, அடுத்தது 3, அப்படி உட்காரு. இதுக்கு 3ன்னு கணக்கு கிடையாது, ரோ ரோவா குக்கு, அத நமக்கு பிக்சர். ஃபைல், ஸ்டேரிங், பிக்சர், ரோ ரோவா குக்கு, அப்படியே சொல்லணும். ரோ ரோவா குக்கு, நல்லா பிடிச்சுக்கோங்க அந்த பாயிண்ட. ரோ ரோவா குக்கு, ரைட். ஆக்ஷன், குக்கு என்ன படம் பாடுது, குக்கு, குயில் பாடுது, அது ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஃபைல் நம்பர் 7, டிரைவர் சீட், அதான் ஃபைல். அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பேரு நனா, NANA, நனா அவர் பேரு. அவர் வண்டி ஓட்டுறார், ஆக்ஷன், டிரைவிங், ஆக்ஷன். சோ ஃபைல், டிரைவர் சீட், பிக்சர், the image of the driver, nana, the name of the driver, image எல்லாம் அதான் nana, action, driving. 7. 8, gear rod இருக்கா? gear rod மேல ஹாட் சீஸ் வச்சிருக்குதுங்க. ஹாட் சீஸ், ஹாட் சூடான சீஸ். சீஸ்னா பாலாடை கட்டி. இந்த அமுல் சீஸ் எல்லாம் கடையிலேயே விற்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் வச்சு பிரெட்ல வச்சு சாப்பிடுவாங்க. ஓகே, என்ன இதிலே போடுறாங்க சீஸ். அது எப்படி இருக்குது? ஹாட் சீஸ். நல்லா விஷுவலைஸ் பண்ணிக்காங்க. ஹாட் சீஸ், அதான் பிக்சர். சோ கீர் ராட், ஃபைல், ஹாட் சீஸ், பிக்சர். அது மெல்ட் ஆகுது, ஏன்னா ஹாட்டா இருக்கிறதுனால மெல்ட் ஆகி உருகி வடியுது, அது ஆக்ஷன். அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து அப்படியே உருகி வடிகிற மாதிரி, அது ஆக்ஷன், ரைட். இது 8. 9 அப்படியே பேக் சீட் போயிட்டு. பேக் சீட், இந்த சீட்ல உட்கார்றதுக்கு அப்படியே மக்கள் அங்க கியூல நிக்கிறாங்க. கியூ, கியூ, அதுதான் பிக்சர்.
கியூல நிக்கிறது பிக்சர். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட்டிங், அது ஆக்ஷன். ஏய் நான் தான், நீ தான், நான் தான் அடிச்சுக்கிறாங்க, அது ஆக்ஷன். சோ பேக் சீட், ஃபைல், பிக்சர், கியூ, ஆக்ஷன், ஃபைட்டிங். அப்படியே லாஸ்ட்டுக்கு போயிட்டோம். 10 ஸ்பீக்கர் இருக்கா, அது ஃபைல். அந்த ஃபைல்ல ஜூஸ் பாட்டில் வச்சிருக்கு, ஜூஸ் பாட்டில் அது பிக்சர். நீங்க எடுத்து குடிக்கிறீங்க, அது ஆக்ஷன். ட்ரிங்கிங், அது ஆக்ஷன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. இப்ப 6 வந்து 10 வரைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? ஃபைல் நம்பர் 6 ஸ்டியரிங், ரோவா குக்கு, குக்கூஸ் ஆர் சிங்கிங். ஃபைல், பிக்சர், ஆக்ஷன் வந்துருச்சா? அடுத்தது டிரைவர் சீட், ஃபைல், நானா, பிக்சர், டிரைவிங், ஆக்ஷன். கியர் ராடு, ஃபைல், ஹாட் சீஸ், பிக்சர், மெல்டிங், ஆக்ஷன். பின்னால பேக் சீட், ஃபைல், கியூ, பிக்சர், ஃபைட்டிங், ஆக்ஷன். கடைசியா ஸ்பீக்கர், ஃபைல், ஜூஸ் பாட்டில், பிக்சர், ட்ரிங்கிங், ஆக்ஷன். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, இல்ல 2 பேர் ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாங்க, 1 to 5 சொல்லலாம். இதுல ஃபைல், பிக்சர், ஆக்ஷன் ஒன்னொன்னா சொல்லிட்டாங்க பாப்போம். 1 to 5, 6 to 10. ஒருத்தங்க 1 to 5, இன்னொருத்தங்க 6 to 10. 1 to 5 நம்பர் பிளேட், பிக்சர் வந்து இச்சிங், ஆக்ஷன் வந்து ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் இன் நம்பர் பிளேட். 2 வந்து ஹெட்லைட், பிக்சர் வந்து நீல் டவுன், ஆக்ஷன் வந்து அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, டான்சிங். 3 வந்து பேனட், அதான் காத்துல வந்து சாண்ட் எல்லாம் அது மேல இருக்கு, அது பிக்சர். ஆக்ஷன் வந்து கிளீனிங். ஓகே. 4 வந்து ஃப்ரண்ட் கிளாஸ், அதுலயும் டஸ்ட் நிறைய இருக்கு, அதனால வைப்பர் வச்சு அதை டஸ்ட் வைப் பண்ணுது. ஆக்ஷன் வந்து யார்னிங், அப்ப நம்ம கொட்டாவை விடுறோம். 5 வந்து டாப் ஆஃப் த கார், பிக்சர் வந்து டிராபிக் சிக்னல், ரெட், எல்லோ, கிரீன், ஆக்ஷன் கிரீன் லைட் தெரியுது. கிரீன் லைட் சிக்னலிங். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு கிரீன் லைட் தெரிஞ்சிருச்சு, நீங்க போலாம். ஓகே சார். அடுத்தவங்க வாங்க. 6 வந்து ஸ்டீர் வீல், அதுல குயில் ரோவா உட்கார்ந்துருக்கு. ரோவா நல்லா புரிஞ்சுங்க. இருங்க. ரோவா குக்குன்னு சொல்லுங்க. ரோவா குக்கு. ஆக்ஷன் பாடுது. ஓகே. 7 டிரைவர் சீட், அதுல நானான்னு ஒருத்தவர் உட்கார்ந்துட்டு ஓட்டிட்டு இருக்காரு. டிரைவிங்கிறது ஆக்ஷன். சூப்பர். 8 கியர் அடிக்கும். 8 கியர். ஹாட் சீஸ், மெல்டிங். அவ்வளவுதான். 9க்கு போங்க. 9 வந்து பின்னாடி கியூல நிக்கிறாங்க நிறைய பேர், ஃபைட்டிங். ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட். 10 வந்து ஸ்பீக்கர், அதுல ஜூஸ் பாட்டில் இருக்கு, எடுத்து குடிக்கிறீங்க. நீங்க தான் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டீங்களா? ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷா போங்க. வெரி குட், சூப்பர். அவ்வளவுதாங்க, மீட் பண்ணிக்கலாம். இப்போ 10 வரைக்கும் எல்லாருமே தரவேட்டீங்களா? சூப்பர். இப்ப ரேண்டமா கேட்டாலும் சொல்லுவீங்க. ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இங்க அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய இதுல படிக்க வேண்டியது இருக்குங்கனால நான் ரொம்ப இதுல டைம் வேஸ்ட் பண்ணல. எல்லாமே பயங்கர பிரில்லியண்டா இருக்கிறீங்க. பிரில்லியண்டா ஆயிட்டீங்களோ எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ ஃபைல், பிக்சர், ஆக்ஷன் ஒவ்வொன்றிலையும் சொன்னா, இதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு கீவேர்டு ஏதோ ஒண்ணு, ஒவ்வொரு இதுல பிக்சரா இருக்கும், இன்னொன்னுல ஆக்ஷனா இருக்கும். அது மாறி மாறி இருக்கும். பிகாஸ் நம்ம தான் டைரக்டர், நம்ம இஷ்டம் தான், எதை வேணாலும் வச்சுக்க போறோம். அப்போ எது நான் இப்போ நிமோனிக் சொல்றேன்னா அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்றீங்க. ஒரு சில இதுல பிக்சரா இருக்கும், ஒரு சில ஆக்ஷனா இருக்கும்.
ஆனா நான் எதை சொல்றேனோ அதை மட்டும் பிடிச்சுக்க போறீங்க. இனிமேல் அந்த ஒன்னு அப்படின்னா அந்த ஒன்ல நம்ம ஒன்னே பிக்சர் அது ஆக்ஷன் ஏதோ ஒண்ணுதான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ ஒன்னுல இச்சிங் அதுதான் கீவேர்டு. இச்சிங் அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதுதான் நிமோனிக்ஸ். ஒன்ல நிமோனிக்ஸ் என்ன? இச்சிங். டூக்கு வாங்க. நீல் டவுன் அதுதான் நிமோனிக்ஸ். டான்ஸ் எல்லாம் இங்க தேவையில்லை, அது விட்டுரு போறோம். சோ ஃபைல் நம்பர் 2ல நிமோனிக்ஸ் என்ன? இச்சிங்க்கு அடுத்தது நீல் டவுன். ரைட். ஃபைல் நம்பர் 3ல நிமோனிக்ஸ் என்னன்னு கேட்டா சாண்ட். சாண்ட். ஓகே. ஃபைல் நம்பர் 3ல கீவேர்டுன்னு வச்சுக்கோங்க, நிமோனிக்ஸ்னு வச்சுக்கோங்க, எதனாலும் சரி. நம்ம நிமோனிக்ஸ் படிச்சதுனால நிமோனிக்ஸ்னே சொல்ல போறோம். சாண்ட். ஃபைல் நம்பர் 4க்கு போலாம். 4ல யான். பாருங்க இங்க ஆக்ஷன்ல தான் காட்டுறோம். ஃபைல் பிக்சர் ஆக்ஷன், ஃபைல் ஃப்ரண்ட் கிளாஸ், பிக்சர் டஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டோம். நமக்கு என்ன தேவை? ஆக்ஷன் தான் இங்க. சாண்ட் இங்க சாரி யான் கொட்டாவி. ஃபைல் நம்பர் 4ல நிமோனிக்ஸ் என்ன? யான். சரி. ஃபைல் நம்பர் 5 கிரீன் லைட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன் லைட் சிக்னலா இருக்கு. அது கார் டாப்பு, டிராபிக் லைட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டோம். அதுல ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துட்டோம், கிரீன் லைட் சிக்னல். மற்றதெல்லாம் இருக்கும், பட் நமக்கு ஃபோக்கஸ் எது? கிரீன் லைட் சிக்னல். அதுவும் ஆக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்படியே 6க்கு போறோம். ஸ்டியரிங் போயிட்டோம். ஃபைல் நம்பர் 6 ரோரோவா குக்கு அதை மட்டும் சொல்றோம். இதுதான் நிமோனிக்ஸ். ரோரோவா குக்கு. 7ல நனா. நனாங்கிறது நிமோனிக்ஸ். 8ல ஹாட் சீஸ் அது நிமோனிக்ஸ். 9ல கியூ அது நிமோனிக்ஸ். 10ல ஜூஸ் பாட்டில் நிமோனிக்ஸ். இவ்வளவுதாங்க. இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் நான் சொன்ன நிமோனிக்ஸை மட்டும் யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். வேற ஃபைல் பிக்சர் ஆக்ஷன் எதுவும் வரக்கூடாது. ஒன்லி நிமோனிக்ஸ். Good evening, sir. Yes. Satya from Chennai, sir. ஆஹா, வாங்க, வெல்கம். சத்யா அவர்களே, நீங்க இன்னைக்குதான் முதல் நாள் வந்திருக்கீங்க. உங்களை கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும். Good evening all. நான் சத்யா, ஒரு இங்கிலீஷ் டீச்சர், சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் 15 days கிளாஸ் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க. 15 கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னையோட முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களோட எல்லாரு கூடயும் ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. என்னோட அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனே இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே, சொல்லுங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இச்சிங் சார். ஓகே, குட். கண்டினியூ பண்ணுங்க. செகண்ட் ஒன் knee down. Third one sand. Very good. Fourth one yawning. Okay. Yawn. Fifth one green light. Okay. Sixth one driver. Rorova cuckoo. Roro cuckoo. Seventh sixth one sixth one Roro cuckoo. Seventh one Nana. Okay. 7th one. 8th one steering மேல cheese, hot cheese. Super. 9th back seat Q. Okay. 10th speaker drinking sir, juice drinking. Juice water. Drinking la kedai, juice water dana. Juice water. Mnemonics. Superங்க. Okay, good. Thank you. Thank you sir. ரைட்டுங்க. இப்போ அப்ப எல்லாருக்குமே தரவாயிடுச்சு நிமோனிக்ஸ். நல்லா வாங்க, அடுத்த ஸ்டெப் போக போறோம். நம்ம பர்பஸ் ஆஃப் த நிமோனிக்ஸ் என்ன தெரியுங்களா? நோன் வேர்ட்ல இருந்து அன்னோன் வேர்டை படிக்க போறோம். இப்ப எல்லாருக்குமே இது நோன் வேர்டு, இப்ப தெரிஞ்சதெல்லாம் நோன் வேர்டு. இது வந்து ஒரு அன்னோன் வேர்டை இப்ப கொண்டு வர போறோம். நல்லா பிடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இச்சிங். இது நோன் வேர்டு. அதுல லாஸ்ட் 2 லெட்டரை ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். NG எடுத்துடலாமே. அப்ப என்னன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? இச்சி. இதுதாங்க ஃபர்ஸ்ட் வேர்டு. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு படிக்க போறோம்? இச்சி.
இச்சிங்ல இருந்து லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் எடுத்துட்டோம். அப்ப அது என்னன்னு சொல்ல போறோம்? இச்சி. அதுக்கு அர்த்தம் தெரியாது, கவலையே இல்ல. பட் நமக்கு தெரிஞ்ச வேர்டு இச்சிங், தெரியாத வேர்டு இச்சி. அததான் இப்ப படிச்சிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்டு படிச்சிட்டோம் இச்சி. செகண்ட் வேர்டு நீல் டவுன் வந்ததா? அதுல நீ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், போதும். செகண்ட் வேர்டுல நீ, அதான் படிச்சிட்டோம். புதுசா நீல் டவுன்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா நீன்னு இப்ப படிச்சிட்டோம், ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். செகண்ட்ல நீ, ரைட். தேர்டுல சாண்ட், அதானே நிமோனிக்ஸ். அதுல கடைசியா இருக்கிற டியை டெலிட் பண்ணிருக்கல, அப்ப சாண்ட். இப்போ தேர்டு ஃபைல்ல புதுசா படிக்க போற வேர்டு சாண்ட். சாண்ட்னா அர்த்தம் தெரியாது, நமக்கு தேவையில்லை. ஆனா சாண்ட்ல இருந்து சான படிச்சிட்டோம், அவ்வளவுதான் விஷயம். சோ தேர்டு ஃபைல்ல என்ன படிக்கிறோம்? சாண்ட். படிச்சிட்டீங்களா? ஓகே. ஃபோர்த் ஃபைலுக்கு வாங்க. யான். அதுல யான்ல ரெண்டாவது லெட்டர் ஏவை எடுத்துட்டு ஓ போடுங்க. யோன். மறுபடியும் சொல்றேன், யோன்னா நமக்கு மீனிங் தெரியாது, தேவையில்லை. ஆனா யான் தெரியும். யான்ல இருந்து நம்ம கத்துக்க போறது யோன். புரிஞ்சுச்சுங்களா? அவ்வளவுதான். ஃபிஃப்த்துக்கு போங்களேன். கிரீன் லைட். கிரீன் லைட் எரிஞ்சா என்ன அர்த்தம்? கோ, போன்னு அர்த்தம். அப்போ ஃபிஃப்த் ஒன் கோ. 1 to 5 சொல்றேன். 1ல இச்சி, 2 நீ, 3 சான், 4 யோன், 5 கோ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 6 போலாம். ரோ ரோவா குக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் மட்டும்தான் நமக்கு தேவை, மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். ரோ கு ரெண்டையும் சேர்த்தா ரோக்கு. அப்ப 6ல என்ன சொல்ல போறீங்க? ரோக்கு. நல்லா பிடிச்சுக்கோங்க பாயிண்ட. ரோக்கு. ரோ ரோவா குக்கு நமக்கு தெரியும், தெரிஞ்ச வார்த்தை. ரோக்கு தெரியாத வார்த்தை. சோ நோன் வேர்ட் டு அன்னோன் வேர்ட் நிமோனிக்ஸ் இங்க மேட்ச் ஆகும். படிச்சிட்டோம். ரோக்கு படிச்சிட்டோமா? அப்படியே 7க்கு போறோம். நானா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நோ நீட் ஆஃப் சேஞ்ச் எனிதிங். நானா. அப்ப 7ல படிக்க போற வேர்டும் நானா தான். ஓகே. அப்படியே 8க்கு வர்றோம். ஹாட் சீஸ். அது நிமோனிக்ஸ் தெரியும். ஹாட் அப்படியே வைங்களேன். சீஸ சி, CHIன்னு வச்சுக்கோங்களேன். ஹாச்சி. இதுதாங்க 8ல படிக்க போற வேர்டு. ஹாட் சீஸ் நோன் வேர்ட், ஹாட்சி அன்னோன் வேர்ட். இப்ப நமக்கு அன்னோன் வேர்டு தான் வேணும். ஹாச்சி படிச்சிட்டோமா? 8. ஓகே. 9 கியூ அப்படியே எடுத்துக்கலாம். எப்படி 7ல நானா, 9ல கியூ அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. 10ல ஜூஸ் பாட்டில்ஸ் பண்ணனா JUI வருதா? அதெல்லாம் பின்னாடி விட்டுலாம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் நமக்கு தேவை. JU ஜூ. ஜூஸ்ல ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் தான் நமக்கு தேவை. ஜூ எடுத்தாச்சு. JU ஜூ. ஓவர். இப்ப 6 to 10 சொல்றேன். ரோக்கு, நானா, ஹாச்சி, கியூ, ஜூ. அவ்வளவுதாங்க. இப்போ வேற யாராவது இது வரைக்கும் வராது யாராவது ஒருத்தர், நான் இப்ப சொன்ன 1ல இருந்து 10 வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா அதை திருப்பி சொல்லுங்க பாப்போம். இப்போ ஃபைல் பிக்சர் ஆக்ஷனை விட்டுட்டோம், நிமோனிக்ஸையும் விட்டுட்டோம், அதுக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம், கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். புதுசா ஒரு 10 வேர்டு புதுசா படிச்சிருக்கிறோம். வாட் ஆர் த 10 வேர்ட்ஸ்? அந்த ஆர்டர்ல, நான் சொன்ன ஆர்டர்ல டக்கு டக்குன்னு சொல்லணும். யார் வரா? கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். அங்க நான் ஹெல்ப் பண்றேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. எங்க சத்யா இப்ப கரெக்டா தானே சொன்னாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார் என்னோட பேர் ராஜேஷ், இங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் இச்சி, செகண்ட் நீ, தேர்ட் சான், ஃபோர்த் யோன், ஃபிஃப்த் கோ, சிக்ஸ்த் ரோக்கு, நானா,
ஆச்சி ம் கியூ ஜூ. சூப்பர். அவ்வளவுதாங்க. ஓகே இப்போ தேங்க்யூ. இருங்க, போட வேண்டாம். ஓகே இந்த 10ம் என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலீங்களே. தெரியலையா? இச்சினி மேல பாருங்க. இச்சினி சான்யோன்கோ ரோக்கு நானா ஹாச்சி கியூ ஜூ. ஓ இச்சினி சான்யோன்கோ ரோக்கு நானா ஹாச்சி கியூ ஜூ. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹிந்தி நம்பர்ஸ். ஓகே. அப்ப இதுவும் அதே மாதிரி வேர்ல்டுல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்ற ஜாப்பனீஸ்ல 1ல இருந்து 10 வரைக்கும் இப்ப படிச்சது. ஓ இப்ப ராஜேஷுக்கு ஜாப்பனீஸ்ல 10 வரைக்கும் தெரியும். நம்பர்ஸ் சொல்ல முடியும். ஆமா. ஆனா இது சொன்னேன் உங்களுக்கு யாருக்கு தெரியாது. ஓகே குட். ஓகே தேங்க்யூ. எனிபடி ஜாப்பனீஸ்ல இப்போ என்னால 10 வரைக்கும் நான் முதல்ல எடுத்துன்னு வாங்க உங்களுக்கு ஜாப்பனீஸ் சொல்லி தரேன்னு சொன்னா யாரும் வரமாட்டீங்க. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் இச்சினி சான்யோன் கோ ரோக்கு நானா ஹாச்சி கியூ ஜூ. இப்போ ஜாப்பனீஸ்ல 1, இங்கிலீஷ்ல 1 அப்படின்னு சொன்னா ஜாப்பனீஸ்ல இச்சி. அப்போ 3ன்னா சான், 6ன்னா ரொக்கு, 9ன்னா கியூ, 10ன்னா ஜூ. சொல்லலாமா? ஓகே. Anybody? Any clarification? குட் ஈவினிங் சார். சௌமியா பாஸ்கர். வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். சொல்லுங்க. ஜாப்பனீஸ்ல சொல்லணுமா சார்? ஓகே. இச்சி நீ சான் யோன் கோ ரோக்கு நானா ஹாச்சி கியூ ஜூ. அவ்வளவுதான். ஓகே. இப்போ இருங்க, இது இப்ப 10 வரைக்கும் சொல்லிட்டீங்களா? எஸ் சார். இப்போ 11 to 20 சொல்லுங்க. சொல்ல போறீங்க, சொல்லுங்க நீங்க. 11க்கு இச்சி இச்சி வரும் சார். இச்சி இச்சி தான் வராது. 1க்கு இச்சி என்ன 1 and 1க்கு இச்சி இச்சி. அப்படி இல்ல, ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இப்ப பாருங்க, சொல்ல போறீங்க. தமிழ் மூலமா ஜாப்பனீஸ் கத்துக்க போறீங்க. தமிழ்ல 10க்கு பதி, 1க்கு 1, பதி 1, 10 1 சொல்லுங்களேன். தமிழ்ல 10 1, அது அப்படியே ஜாப்பனீஸ்க்கு போங்க, அழகா 11. ஜூ இச்சியா சார்? சொல்லுங்க. ஜூ இச்சி. அவ்வளவுதாங்க 11. சூப்பர். பாத்தீங்களா நீங்களா எவ்வளவு பிரில்லியன்ட்னு? அதான் 10 2 சொல்லுங்க. 12. அவ்வளவுதான். 10 3 ஜூசான். அவ்வளவுதான். ஜூயோன் ஜூயோன் ஜூகோ ஜூரோக்கு ஜூனானா ஜூஹாச்சி ஜூக்யூ அதாவது நீ 2 10 2 10 20 நீஜு நீஜு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அறிவாளி பாத்தீங்களா நீங்க? தேங்க்யூ சார். ஓகே. சார் இது ஆக்சுவலி என் பையன் இதுல கராத்தல சொல்லின்னு இருப்பான். அதனால இதெல்லாம் அதுக்கு சம்பந்தப்பட்டதுன்றது தெரிஞ்சது. ஆனா இது நம்பர்ஸ்ன்றது அவனும் இது வரையும் எனக்கு சொல்லல, நானும் அவனை கேட்கல சார். இனிமே நானே கேட்டுடலாம் அவனை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட். வேற யாராவது ஒருத்தவங்க? அதுக்கப்புறம் 20ல இருந்து 30 வரைக்கும் எப்படி போறீங்கன்னு பார்ப்போம். 100 வரைக்கும் இப்ப கொஞ்ச நேரத்துல பண்ண போறோம். ஒரு ஜஸ்ட் 2 minutes தான். அதுக்கலாம் யாராவது சீக்கிரம் வாங்க.
வரமாட்டீங்களா? ஓகே, இதுல டைம் வேஸ்ட் பண்ணா நானே சொல்லிடுறேன். 20 வந்தாச்சா? நீ ஜூ கமான். 21க்கு 2 10 1 2 10 1 இருக்கு 2க்கு நீ 10க்கு ஜூ 1க்கு இச்சி. அப்ப நீ ஜூ இச்சி 21ங்க. 2 10 1 21 நீ ஜூ இச்சி. அதே மாதிரி டக்கு டக்குன்னு போலாம். 25 2 10 5 நீ ஜூ கோ. 2 10 9 29 நீ ஜூ கியூ 29. அப்ப 30க்கு 3 10 30 3 10 என்ன சொல்லலாம்? சான் ஜூ. புரிஞ்சுங்களா? அப்போ 3 10 4 34 சான் ஜூ என்னது? யோன். சான் ஜூ யோன். 3 10 7 37 சான் ஜூ நனா. சான் ஜூ நனா. 4 10 40 4 10 40 அப்போ யோன் ஜூ. 4 10 4 44 யோன் ஜூ யோன். 4 10 8 48 யோன் ஜூ ஹச்சி. 5 10 கோஜு. 5 10 9 கோஜு கியூ. 6 10 ரொக்கோஜு. 7 10 நனாஜு. 8 10 ஹச்சிஜு. 9 10 கியூஜு. 99க்கு கியூ ஜூ கியூ 99. ஓகே, 100க்கு கியாக்கு. கியாக்கு அது ஒண்ணு மட்டும்தான் மாறும். 100 வரைக்கும் ஜாப்பனீஸ் எல்லாரும் படிச்சிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100க்கு கியாக்கு. அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் இன்னைக்கு ஜாப்பனீஸ்ல படிச்சிட்டோம். 1000 வரைக்கும் கூட படிக்கலாம். இப்ப மேட்டர் அது இல்ல, அவ்வளவு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இதுல என்ன ஒரு பியூட்டி, நம்ம இந்த மெத்தட்ல இப்ப படிச்சதுனால ஃபர்ஸ்ட் 5 பிக்சர் ஆக்ஷன் போனோம். அதுக்கப்புறம் நிமோனிக்ஸ் அப்ளை பண்ணோம். நிமோனிக்ஸ்ல இருந்து அன்னோன் வேர்டை ரீகேப் பண்ணோம். அதுக்கப்புறம் அன்னோன் வேர்டை வச்சுக்கிட்டு அதுல ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்தி 100 வரைக்கும் படிச்சுட்டோம். இது இப்ப இங்க ஹிந்தி டீச்சர் இருக்கீங்க, ஹிந்தி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஏக் தோ தீன் சவ் வரைக்கும் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு டைம் எடுத்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்டூடெண்ட்ட இப்ப 75 ரேண்டமா சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் பன்னு முழிப்பான். இல்லைன்னா 70 71 72 73 74 75 அப்படி சொல்லி சொல்லிதான் 75க்கு வருவான். ஆனா இப்ப உங்க எல்லாருக்கிட்டே ரேண்டமா 75ன்னு கேட்டா இப்ப உங்க மைண்ட் டக்குன்னு ரீகால் பண்ணும். 7 5 7 10 7க்கு நானா ஜூ கோ. 7 10 5 75 நானா ஜூ கோ. வருதுங்களா? எல்லாராலையும் முடியும். So this is the way. யாரோ இடையில ஃபர்ஸ்டே கேட்டீங்க வேற லாங்குவேஜ் படிக்கிறது எப்படின்னு. இப்படித்தான். எப்படி? நிமோனிக்ஸ். அதுக்குன்னு இப்போ உடனே இப்போ இந்த நிமோனிக்ஸை பயன்படுத்தினா நீங்க பிரெஞ்சு எடுத்து படிக்கலாம், இல்ல ஜெர்மனி எடுத்து படிக்கலாம், இல்ல வேற எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் போகலாம். யூஸ் நிமோனிக்ஸ் டு லேர்ன் அதர் லாங்குவேஜஸ். தட்ஸ் ஆல். ஓவர். ஓகே, வந்துட்டேன். அன்னைக்கு ரொம்ப ஆரைகள் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். 6:15. இப்போ இன்னும் இருக்கிற 15 minutes டைம் ஃபார் யூ. பாத்தீங்களா?